ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சக்தி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த டைம் குக்கரில் பண்ணுறேங்க. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பிரியாணி ஸ்பைஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கணும். 6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டு வதக்கணும். தேவையான அளவு முந்திரி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி போட்டு மிக்ஸியில் நசி ஆட்டி போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி வேணும், நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோங்க. அதையும் நல்லா கழுவி போட்டுக்கோங்க. அப்படி நல்லா கலக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலக்கி விடுங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. நல்லா கமகமான்னு பிரியாணி வாசம் வரும். அதையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடணுங்க. தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, சாப்பாடு ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பிரியாணி அரிசி 2 டம்ளர் போட்டிருக்காங்க. சீரக சம்பா அரிசி 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் வந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தோங்க. அதில் ஒன்று சின்னதாக மிச்சமாயிடுச்சு. அந்த ஒன்று மிச்சமானதை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சா அதில் வச்சா ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது நல்லா செடி வந்திருக்குங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நானே நினைக்கல இப்படி வரும்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்குங்க, அங்கே வச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. எனக்கு செடி பூவுன்னா ரொம்ப ஆசைங்க, பைத்தியம். எல்லா செடியும் வளர்த்துணுன்னு ஆசை. எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாகிடுச்சு தெரியுங்களா? இதை பார்க்குறப்ப டெய்லி ஒரு சந்தோஷம். நம்ம வீட்லேயும் ஒரு செடி வருது நான் வச்சு அப்படின்னு சொல்லி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அருமையாக வெந்திருக்குங்க. ஒன்று ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.